எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும், பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாரி இருந்தாலும் 2க்கு நடுவுல ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்கு. பசிய எல்லாரும் உணர்ந்திருப்போம். பட் பட்டினிய எல்லாராலயும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதைய எழுதி முடிச்சதுக்கப்புறம் அத ஒரு ஹீரோவுக்கோ, ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அத யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணா தான் உண்டுன்றது மாதிரியான கதைகள எழுதின ஏடிஎஸ் வந்து, அ அலைஞ்சுகிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேரு பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவ ட்ராப் ஆகியும், 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேல ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனா இருக்கும்போது, அத தூக்கிக்கிட்டு சுத்துற ஒரு ஏடியோட மனநிலைமை வந்து கொலைப்பட்டினிக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுல நான் சுத்திக்கிட்டு இருந்தப்போ, என்னை கைப்பிடிச்சு எஸ்கே சார் கிட்ட கூட்டு போனது கார்த்திக் வேணுகோபால். இன்னைக்கு இங்க நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்றாரு. அதை நடத்தினது எல்லாமே அவர்தான். அவர்தான் என்ன சார் கிட்ட இன்ட்ரோ பண்ணாரு. அவர்தான் இதுல நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்த கொண்டே வராம அவர்தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணாரு. ஆம், அப்படிப்பட்ட கொலைப்பட்டில இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே அவன் உயிர் பொழைச்சுக்கிறோம். ஆனா எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய் கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டாரு. வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்ப இப்போ சேயோன்னு ஒரு மூட விதனல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இதை இப்படி சொல்லாமன்னு தெரில, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது மூணும் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுகளுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய குடும்பம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் என்னுடைய கேமராமேனை விட ரொம்ப மோசம் பேசுகிறதில்ல. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இங்கே இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் அவர். என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ ஒரு முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. வந்து நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால் நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னோடய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க.
சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விசையில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணாதான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும் 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மனநிலைமை வந்து கொலைப்பட்டினிக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ என்னை கைப்பிடிச்சு எஸ்கே சார் கிட்ட கூட்டு போனது கார்த்திக் வேணுகோபால். இன்னைக்கு இங்கே நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்கிறாரு. அதை நடத்துனது எல்லாமே அவர் தான் என்னை சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். அவர் தான் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்தை கொண்டே வராமல் அவர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே அவன் உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய் கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்போ இப்போது சேயோன்னு ஒரு மூட விதல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய விளைச்சல் காட்டுவேன் சார். நன்றி, தேங்க்யூ சார். சார் ஒரே நிமிஷம் சார், இந்த போடியம் வந்துருங்க சார். அப்படி விட்டுற முடியாது சார், கேட்கணும்ல. அதாவது முதல் படம் யூஸ்வலாக நினைப்பாங்க ஒரு பயங்கரமா ஒரு யூத் எல்லாம் ஒரு அப்பீல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி எல்லாம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பயங்கர ஃபீமேல் ஓரியன்டா ஒரு மூவி, அதுவும் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. எப்படி இது தோணுச்சு? ஹவு டு திஸ் ஹேப்பன்? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல இதை பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னோட அப்பத்தா, அவங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட் வினோத் விவேக்னு 2 பேர், அவங்களுடைய அப்பத்தா பவுனத்தாயின்னு 2 பேர். அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் அவங்களுடைய கேரக்டரில் பார்த்த விஷயங்கள், எங்கள் 2 ஃபேமிலிக்கும் அந்த 2 லேடிஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆணிவராக இருந்தாங்கன்றத அந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள்கிட்ட சொன்ன கதைகள், அதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. 2வது தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து, அதான் நான் அந்த ஃபீச்சர் ரேட்டில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் கூட மிச்சம் உயிரோட இல்லை. அவங்களோட அந்த உயிரினமே அழிகிறாங்க. ஸோ எனக்கு அவங்கள இங்கே இருக்கிற பல குடும்பங்களுக்கு அவங்க தான் தாய் கிழவினா தான் அது ஒரு ஆதி பெண் தெய்வம்ன்ற வார்த்தைக்கு பேர் தான் தாய் கிழவி. அப்படி இங்கே இத்தனை குடும்பங்களை உருவாக்குனா அந்த கிழவிகள் வந்து முழுசாக அழிகிறதுக்குள்ள அவங்க இருக்கிறப்பவே அவங்கள பெருமைப்படுத்திடணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த கதை பண்ணோம். அதுக்கு ஒரு இதை இப்படி சொல்லாமல் தெரில, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது 3ம் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தினது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் தான். ஸோ தேங்க்யூ. சரி, கண்டிப்பாக போய் சொல்லியிருப்பீங்கல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் இதை கேட்ட உடனே, இந்த லைனை கேட்ட உடனே என்ன சொன்னார்? இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொன்னார் உடனே. ஸோ அத்தனை பேரோட நம்பிக்கையும் அத்தனை பேரோட வந்து பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சுற்றி அத்தனை பேரும் உங்களை வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டரில் பெரிய பிளாஸ்டாக இருக்கும் போது விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.